ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோம்பிங் அப்படிங்கிற ஒரு போமோடைய டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆக்சுவலி கோம்பிங் அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் தானே. நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது தலை இழுக்கிறது, சீப்பை வச்சு நம்ம தலை வாரது தான் கோம்பிங். ஆக்சுவலி ஒவ்வொரு டைமிங்லேயுமே நமக்கு ஒவ்வொருத்தவங்க தலை கட்டி விட்டுருப்பாங்க. சின்னதில் அம்மா, அண்ட் அந்த ஸ்கூல் டைமிங்கில் கொஞ்சம் அந்த நர்சரி அண்ட் ப்ரைமரி ஒரு 10th வரைக்குமே அம்மா. அப்புறம் அந்த 11th 10th அந்த டீனேஜ் வந்ததுமே நம்ம இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம். காலேஜ்லாம் போயிட்டோம் அப்படின்னா அம்மாவை தலையில் கை வைக்கவே விடுறது கிடையாது. அண்ட் ஆக்சுவலி அப்படி தான் நானும் இருந்தேன். அண்ட் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி தான் அந்த சைல்ட்ஹுட்லலாம் நம்ம பாட்டி நமக்கு தலை கட்டி விடுறது, நமக்கு அவங்க தலை சீவுறது, நாம் அவங்களுக்கு தலை கட்டுறது, அதே மாதிரியான நாஸ்டாலஜிக்கான மெமரிஸ்லாம் இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தவங்களுக்கும். அதை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இந்த போமில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த போம் யார் எழுதியிருக்கிறாங்க, கோம்பிங் யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாடிஸ் கார்டிஃப் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆலுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. போம்க்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தலாமா. நம்ம ஆத்தர் கிளாடி எப்போ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942. இவங்க ஒரு ஈஸ்டர்ன் பேண்ட் செர்கோய் பொயட் அப்படின்னு சொல்கிறாங்க. நேட்டிவ் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் அண்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சர்லாம் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அண்ட் இவங்களோட நோட்டபிள் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்டன் ஸ்ட்ராம் எ பேர் அன்பேட்டட் டேபிள். நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் முக்கியமான அவார்ட்ஸை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வாஷிங்டன் ஸ்டேட் கவர்னர்ஸ் அவார்ட், லூயிஸ் கேர்ன்ஸ் அவார்ட் அப்படிங்கிற அவார்ட்ஸ் எல்லாமே இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க கரண்ட் லிவிங் பொயட். இன்னைக்கு டேட்டுக்கு இந்த பொயட் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அண்ட் நம்ம பார்க்க போகிற கோம்பிங் எப்போ எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 எழுதியிருக்கிறாங்க. இந்த போம் டு ஃப்ரைட்டன் அ ஸ்ட்ராம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் இதை பப்ளிஷ் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் கேன்யான் ப்ரெஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த போமை அதில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளாக எலகெண்ட்டான போம் தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரோட மொமெண்ட்ஸை ரீக்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு அவங்க அம்மா தலை கட்டி விட்டது. பெண்டிங் ஐ போ மை ஹெட் அண்ட் லே மை ஹேண்ட்ஸ் அப்பான் ஹெர் ஹேர் கோம்பிங் அண்ட் திக் ஹவு உமன் டூ திஸ் ஃபார் ஈச் அதர். அண்ட் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோம்பிங் பண்ணும்போது தலை கட்டும் போது ஒருத்தவங்களுக்கு தலை கட்டும் போது அவங்க தலை குனிஞ்சிருக்கும், இன்னொருத்தவங்க அவங்க தலை மேலே கை வச்சு நம்ம சீப்பை வச்சு இழுப்போம் இல்லையா. அதை தான் எப்படி எல்லா விமென்ஸும் அவங்களுக்கு மற்றவங்களுமே பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் மை டாட்டர்ஸ் ஹேர் கேர்ள்ஸ் அகெயின்ஸ்ட் த கோம் வெட் அண்ட் ஃப்ராக்ரண்ட் ஆரஞ்ச் பேரிங் ஹர் ஃபேஸ் டவுன்காஸ்ட் இஸ் குவைட் ஃபார் ஒன் ஸோ யங். இப்போ அவங்களோட டாட்டருக்கு ரொம்பவே கேர்ளான கோம்பாக இருக்குமா. நம்ம அந்த சீப்பு நம்ம சீவும் போது கொஞ்சம் சுருட்ட முடி அண்ட் கொஞ்சம் ஷைனியாக இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த ஹேர் மாதிரி அவங்களோட டாக்டரோட ஹேர். அந்த ஹேர் அவங்க அதை இழுக்கும் போது அந்த சீப்போடு அது சுருண்டுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு முடியும் எடுக்கிறதுக்கு அப்படி ரொம்ப ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக இருக்குமா. அந்த ஆரஞ்சோட சொலை இருக்கும் இல்லையா, அதை மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்போ அவங்களோட ஃபேஸ், அதாவது நம்மளுக்கு யாராவது தலை கட்டி விட்றாங்கன்னா நம்ம தலையை கொஞ்சம் பெண்ட் பண்ணியிருப்போம்ல, அதுதான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க குவைட்டாக ரொம்ப யங்காக இருக்கும் போது தலையை அமைதியாக பேசாமல் குனிஞ்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஐ டேக் ஹர் பிளேஸ் பெனத் மை மதர்ஸ் ஹெட், ஐ ஃபீல் த பிரெட்ஸ் டவுன் டு டைட் அஸ் அ பியானோ வயர் அண்ட் சிங்கிங் சிட்டிங் பிஃபோர் த ஓவன், ஐ ஹியர் த ஆரஞ்ச் காயில்ஸ் டிக் த இயர்லி ஹார்ட் பிஃபோர் த ஸ்கூல். அண்ட் நம்மளோட பொயட்டோட ஏர்லி டேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமிங்கில் டெய்லி அவங்களோட அம்மாட்ட தான் அவங்க தலை கட்டுவாங்க. அண்ட் அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ், டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட அம்மா தான் எனக்கு டைட்டாக அந்த பிரைடு போட்டுடுவாங்க. அந்த ரெட்டை ஜடையாக இருந்தாலும் ஒத்த ஜடையாக இருந்தாலும் அம்மானா கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி கட்டுவாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. அது அந்த பியானோ வயர் மாதிரி டைட்டாக ஸ்ட்ரிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டெய்லியுமே ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான
ஒரு மெமரிஸ் வந்து என்னோட லைஃப்பில் வந்து அது கிடச்சிட்டு தான் வந்து எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆத்தர் வந்து அவங்களோட சைல்டுஹுட் டேஸில் நடந்ததை வந்து நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு ஸ்கூலுக்கு டேக்கு முன்னாடியுமே அதாவது டெய்லி ஸ்கூலுக்கு போவோம்ல அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. என்னோடய அம்மாட்ட தான் வந்து நான் வந்து டெய்லி வந்து என்னோடய பிரைட்ஸை வந்து நான் போட்டுப்பேன். அண்ட் அவங்க வந்து டைட்டாக வந்து கெட்டுவாங்க. அந்த பியானோ வயர்ஸோடு வந்து அவங்க வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸோடு வந்து அவங்க கம்பேர் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட சைல்டுஹுட் மெமரிஸில் வந்து இதை தான் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீ கோம்டு ஹேர் கிராண்ட் மதர்ஸ் மாத்தில்டாஸ் ஹேர். இதில் வந்து கிராண்ட் மதர்னு சொல்கிறது நம்ம பொயட்டோட கிராண்ட் மதர். அவங்களோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாத்தில்டான்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஹேரை வந்து அவங்க வந்து கோம் பண்ணுவாங்க. எதாலான கோம்ப் அப்படின்னா கோம் மேட் அவுட் ஆஃப் போன், எலும்புனால வந்து அந்த சீப்பை வந்து செஞ்சுருக்கிறாங்களாம். அந்த சீப்பை வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா அவங்களுடைய பாட்டி இருக்காங்கல்ல அவங்க கிராண்ட் மதரோட அவங்க பாட்டி தலையை வந்து அவங்க வாரி விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மந்தில்டாஸ் ராக்கர் ஓக் உட் சேர் ஹெர் ஃபேஸ் டவுன் காஸ்ட். அவங்க வந்து ஒரு ஓக் உட் சேரில் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. அண்ட் அவங்க தலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குனிஞ்ச மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட அந்த ஸ்ட்ரிங்ஸ் அந்த பிரைட்லாம் இருக்கு இல்லையா ஒவ்வொன்றுமே வந்து அவங்க அந்த ஒரு மாதிரி அவங்களோட ஹேர் எல்லாமே வந்து வயசாயிடுச்சுனாலே வந்து தலைலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருக்கும்ல வெள்ளை கலரில். அண்ட் அதை தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அங்கங்கே வந்து அந்த ஆரஞ்சும் ப்ரௌன் ஷேடும் வந்து அவங்க தலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபாரினர்ஸோட தலையிலலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேரே வந்து நம்ம ஹேர் மாதிரி இருக்காது, பிளாக்காக இருக்காது இல்லையா. அதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க தலையில் வந்து நிறைய வெள்ளை முடி இருக்குது, என்னது பஞ்சு மாதிரி இருக்கும். அண்ட் அங்கங்கே வந்து ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் பிட் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. A simple act preparing hair, something women do for each other, plating the generation அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த தலை ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் இழுக்கிறது வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷனாகவே வந்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்மளோட அம்மா நமக்கு இழுத்துருப்பாங்க, அவங்களோட அம்மா அவங்களுக்கு இழுத்துருப்பாங்க. இதே மாதிரி மாற்றி மாற்றி வந்து விமென்ஸ் வந்து பண்ணிக்கிறோம் இல்லையா. இப்போ தலை வந்து நமக்கு நம்மளும் எடுத்துக்கிறோம். அண்ட் நம்மளோட அம்மா பாட்டியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு எடுத்து விட்டுக்குவாங்க. அண்ட் விமென்ஸால் மட்டும் எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி அவங்களே வந்து செஞ்சுக்கிறாங்க. அதை எப்படி ஜென்ரேஷனாக வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி தலை கட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பொயட் வந்து அவங்களோட அந்த மெமரிஸ் சைல்டுஹுட் மெமரிஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து இந்த போமில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ தான் வந்து போமோட சம்மரி. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவல் டாபிக்ஸ்க்கு வீடியோ வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.